இங்கே விஜய் சித்து என்ன ஸ்கேம் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ரொமோஷன்ஸ் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா விஜய் சித்து விலாக்ஸை வச்சு மட்டும்தான் நடக்கிற மாதிரி தான் இங்கே வந்து காமிக்கவே பட்டுச்சு. கண்டிப்பாக விஜய் சித்து டீம்ஸ் வந்து இங்கே பேமெண்ட் வாங்கிட்டு மட்டும்தான் இங்கே வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும்ல. குத்துனது நண்பனாக இருந்தால் செத்தா கூட சொல்லக்கூடாது. இதுவே ஒரு உள்நோக்கத்தோடையே வச்ச மாதிரி தான் இருக்குது இந்த டைட்டில். இருக்கிறதுலே பிளேடுன்னா பிளேடு, 1ஆம் நம்பர் பிளேடு. அந்த மாதிரி ஒரு ஆங்கரிங்க பார்த்ததே கிடையாது. விஜய் டிவியில் பண்ணுற ஆங்கரிங் தான் இருக்குது. இந்த இடத்துல தெரிஞ்சுக்கோங்க விஜய் சித்துக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. பிரசாந்த் ஆக்டருக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட விஜய் சித்துவை பார்க்கறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. நம்மளை பார்க்கறதுக்கு இந்த மக்கள் வெயிட் பண்ணுறாங்க. நம்ம ஒரு லெவலுக்கு போயிட்டோம் அப்படின்னா ஒரு பீப்புள்ஸ் 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெயிட் பண்ண வைக்கிறது சரின்னு படுமா? பட் இங்கே வந்து இப்படி ஒரு ஸ்கேம் நடந்திருக்கும் அப்படின்னா என்னால் சுத்தமாக நம்பவே முடியல. அது விஜய் சித்து ஒரு என் ஆஃப் த காரணமாக இருக்காங்க. ஹாய் கைஸ், இது என்னன்னு தெரியுது உங்களுக்கு? இது பார்த்தீங்கன்னா விஜய் சித்து விலாக்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது. கோயம்புத்தூர் இருக்கவங்களுக்கு மெயினாக தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அக்கேஷன்ஸ் அப்படிங்கிறவங்க ஜூலை 3 அன்னைக்கு ஈவினிங் 5 o'clock வந்து ஒரு கான்சர்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க, கலா கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி. இது போஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 வகையான சீட்டிங்ஸ் இருந்துச்சு. ஃபேன்பிட் 300 அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஐபி சீட்டிங் 600 அண்ட் வந்து எம்ஐபி டிக்கெட் வந்து 1000 ஆர் 999 ஆர் 899 அப்படிங்கிறது அந்த சரியாக ஞாபகம் இல்லை. ஏன்னா இப்போ போய் செக் பண்ணி பார்த்தா அந்த போஸ்ட் எதுவும் காணும். எம்ஐபி டிக்கெட்ஸ் இருந்த போஸ்டர் எதுவும் இல்லை. ஸோ ஓகே, இது என்னங்கிறது விஷயத்துக்குள்ளே வருவோம். இது ஏன் நான் போட்டுக்கிட்டே இன்றைக்கி வீடியோ பண்ணுறேங்கிறது ஒரு விஷயத்தை போக நம்ம பார்ப்போம். இந்த இன்ஸ்டாகிராம் பேஜஸ் எல்லாம் நான் கீழே போடுறேன். இதை போய் நீங்கள் ஓப்பனாக செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ப்ரொமோஷன்ஸ் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா விஜய் சித்து விலாக்ஸை வச்சு மட்டும்தான் நடக்கிற மாதிரி தான் இங்கே வந்து காமிக்கவே பட்டுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷத் கான், சித்து அண்ட் வந்து சேட்டை ஷெரீஃப், அப்புறம் என்பி, அப்புறம் அதிர்ச்சி அருண் இவங்கெல்லாம் வர மாதிரி தான் அதில் இருந்தது. ஸோ இவங்களை வச்சு தான் 5 o'clock ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 3 hours வந்து ப்ரோக்ராம். ஸோ இவங்களை வச்சு தான் மூவ் ஆகும் 3 hours அப்படிங்கிற மாதிரி தான் டோட்டல் ப்ரொமோஷன்ஸ் இருந்துச்சு. இதை நம்பி கிட்டத்தட்ட நான் போயிருந்தப்போ கிட்டத்தட்ட 1500 to 2000 பீப்புள்ஸ் வந்து வந்திருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் பிட் கம்மி தான். அந்த 300 டிக்கெட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கம்மி தான், ஒரு 30% தான் இருந்துச்சு. பேலன்ஸ் 60%ம் எம்ஐபி டிக்கெட்ஸ் அண்ட் விஐபி டிக்கெட்ஸ் மட்டும்தான் இருந்தது. என்ன பிரச்சனை அப்படின்னா விஜய் சித்து விலாக்ஸ் வந்து இதை பற்றி அவங்களோட பேஜஸில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. அவங்களோட யூடியூப் சேனல்ல இதை பற்றி மென்ஷன் பண்ணலை. பட் இவங்க ப்ரொமோஷன் பண்ணது எல்லாமே இவங்க 2 பேர்த்த வச்சு மட்டும்தான். விஜய் சித்து, ஹர்ஷத் கான் இவங்க தான் மெயின். ஸோ அவங்கள வச்சு மட்டுமே தான். பேக்ரவுண்டில் அடிக்கடி போஸ்டர், இந்த போஸ்டர்ஸ்லேயும் கூட பார்த்தீங்கன்னா மெயினாக கலா கொண்டாட்டத்தில் இவங்கள தான் மெயினாகவே வச்சு போட்டுருந்துச்சு. ஸோ பீப்புள்ஸ் டிக்கெட் புக் பண்ணது எதை வச்சு புக் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சித்து வர போகிறாங்க, 3 மணி நேரம் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க, ஸோ அவங்க கூட கன்வர்சேஷன் ஜாலியாக போகும், அவங்களுக்கு ஏதாவது ஈவெண்ட் இருக்கும், ஸோ அப்படின்னு நம்பி டிக்கெட் பண்ணவங்க தான் அத்தனை பேரும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1% கூட, நான் ஓப்பனாக சொல்கிறேன், 1% கூட யாருமே வந்து இது போகலாம் கான்செப்ட் டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்க மாட்டாங்க. விஜய் சித்து பார்க்க மட்டும்தான் வந்திருப்பாங்க. அங்கே என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன்னா அதுக்கு முன்னாடி இவங்க மெயினாக ஒரு கோட் ஒன்று வச்சுருக்காங்க, குத்துனது நண்பனாக இருந்தால் செத்தா கூட சொல்லக்கூடாது. இதுவே ஒரு உள்நோக்கத்தோடையே வச்ச மாதிரி தான் இருக்குது இந்த டைட்டில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து பார்த்தா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்ன தெரியும், இந்த கான்செப்ட்டுக்கு வராதவங்களுக்கு டோட்டலாக விஜய் சித்து விலாக் தான் இங்கே வர போகிறாங்க, ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, நல்லா ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். எனக்கு தோணுச்சு. இங்கேருந்து எனக்கு முன்னாடி இந்த சீட்டிங்லேருந்து அத்தனை பேருக்கும் அதுதான் தோணுச்சு. அங்கே டோட்டல் இதுக்கும் அப்படி தான் தோணுச்சு. அங்கே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 o'clock வந்து கான்செப்ட். பட் 5 o'clock தான் அங்கே சேர் சீட்டிங்ஸே போடுறாங்க. 5 o'clock வரைக்கும் அங்கே சீட்டிங்ஸே போடலை. 5 o'clockலேருந்து அத்தனை பெரிய கூட்டத்தில் லைனில் நிற்க வைக்கிறாங்க. அவ்வளோ பேர் கூட்டம் கஜ கஜன்னு 5:30 வரைக்கும் 5:30 வரைக்கும் நிற்க வச்சே எடுத்தாங்க அத்தனை கூட்டத்தில். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனாச்சு 5:30 உள்ளே விட்டாங்க. 5:30 உள்ளே விட்டு எல்லா சீட்டிங் எப்படின்னா சீட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனே டோட்டலாக இல்லை. அந்த அக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்காகவே ஆர்கனைஸ் பண்ணலை, ரொம்ப மட்டமாக தான் இருந்துச்சு. எல்லாருமே என்னமோ நம்ம எல்லாருமே ஆட்டு மந்தையில் போகிற மாதிரி அப்படி கூட்டமாக அடிச்சு பிடிச்சி ஏதோ ஃபர்ஸ்ட் டே ஷோக்கு போகிற மாதிரி ஏதோ லோக்கல் தேட்டரில் போகிறோம் அடிச்சு பிடிச்சி உள்ளே போய் உட்கார்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்மளா போய் பிடிச்சி உட்கார்ற சீட்னு அந்த லெவலில் தான் இருந்துச்சே தவிர ஒரு ஆர்கனைசேஷன் ப்ராப்பராக சுத்தமாக இல்லவே இல்லை. ஆண்ட்ரான்னு சொல்லி ஒரு மியூசிக் கான்சர்ட் குரூப் தான் அங்கே வந்து சாங்ஸ் பாடிட்டு இருந்தாங்க. அவங்களோட வைப் பண்ணுறது கூட அங்கே யாருக்குமே மூடு செட் ஆகலை. ஏன்னா எல்லாருமே விஜய் சித்து பார்க்கணும் அப்படிங்கிற மூடுக்கு வந்துட்டாங்க. இங்கே மியூசிக் கான்சர்ட்டுக்கு வந்தோன்னு அந்த வைப்புக்கு யாருமே மாறவும் இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 சாங்லேயே ரொம்ப சுமாரான சாங்ஸு, அவ்வளோ பெரிய பழைய சாங்ஸும் பயங்கரமான சாங்ஸ் எல்லாம் அங்கே ஒன்றும் பாட கிடையாது. ரொம்ப சுமாரான சாங்ஸு, பட் நல்லா டீசெண்டாக தான் பாடினாங்க. ஸோ அது முடிஞ்சு. இன்னொன்று ஆர்ஜே மகான் ஒருத்தவங்க
இருக்கிறதுல பிளேடுன்னா பிளேடு, 1ஆம் நம்பர் பிளேடு. அந்த மாதிரி ஒரு ஆங்கரிங்க பார்த்ததே கிடையாது. விஜய் டிவியில் பண்ணுற ஆங்கரிங் மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு மொக்க விட்டுருந்தாங்க. கொஞ்சம் கூட நம்மளுக்கு நம்ம பொறுமையை ரொம்ப 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 சோதிக்க ஆரம்பிச்சாங்க. மணி 5:30 தாண்டி 6 ஆச்சு. 6:30 7:30 இப்படியே 7 வரைக்கும் போய்கிட்டே இருக்கு. ஒரு உருப்படியான ஒரு கண்டென்ட் கூட அங்கே நடக்கவே இல்லை. காட்டு மொக்கையில காட்டு மொக்க இவ்வளோ மொக்க. அப்பதான் எல்லாத்துக்குமே புரிய ஆரம்பிச்சிச்சு, இது வந்து பாத்தீங்கன்னா விஜய் சித்து விலாக்ஸ் வச்சு நடக்கிற கான்செப்ட் கிடையாது, அவங்கள சீஃப் கெஸ்டா சும்மா இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து போக போக புரிய ஆரம்பிச்சது. ஒரு 7:30 போது என்பியும் அதிர்ச்சியோடும் வந்தாங்க. அவங்க இன்ட்ரோடக்ஷன் சும்மா ஜாலியாக 2-3 செகண்ட் பேசிட்டு அவங்களுக்கு வந்து அடுத்து விஜய் சித்து விலாக் வர வரைக்கும் அவங்கள டைமை போக்கணும். அதனால அவங்களுக்கும் என்ன பண்றது தெரியல. கீழே இருக்கவங்களும் எந்த ஒரு கண்டென்ட்டோ எதுவுமே ப்ரிப்பேரும் பண்ணிட்டு வரல. ஸோ மொக்கையாக ஒரு டிபேட் மாதிரி ஒன்று நடத்தி அது ரொம்ப காட்டு மொக்கையாக போய் ரொம்ப 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 சுமாராக போச்சு. ரொம்ப மோசம், இருக்கிறதுலே ரொம்ப மோசம். டைம் ஆகிக்கிட்டே இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சித்து வராங்க. விஜய் சித்து அவங்க 3 பேர் வராங்க. வரும்போதே பார்த்தீங்கன்னா பட் என்ன அப்படின்னா அவங்க எதுவும் கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணல. அவங்க ஜஸ்ட் சீஃப் கெஸ்டாக தான் வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். எப்படி பேமெண்ட் வாங்கிட்டு தான் வந்திருப்பாங்க, பேமெண்ட் வாங்காமல் வரப்போறது இல்லை. கண்டிப்பாக விஜய் சித்து டீம்ஸ் வந்து இங்கே பேமெண்ட் வாங்கிட்டு மட்டும்தான் இங்கே வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும்ல. அதை நம்பி தான் நம்ம வந்து மற்ற இத்தனை பீப்புள்ஸ் 2000 பீப்புள்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக 600 வச்சா கூட கிட்டத்தட்ட 12 lakhs பக்கம் வருது 2000 பீப்புள்ஸ்க்கு. அத்தனை பேர் அவங்கள பே பண்ணி வந்து உட்கார்ந்தாங்க அப்படின்னா எதுக்காக உட்கார்ந்துருக்காங்கன்னு கொஞ்சமாவது புரியணுமா இல்லையா? பட் அவங்க எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்தாங்க, ஒரு 20 minutes ஜாலியாக இருந்துச்சு. அவங்கள பார்த்த ஹாப்பினஸ்ல அந்த டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னா எத்தனையோ நான் பார்த்த ஒரு மூணு பேர் பார்த்தீங்கன்னா பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க. அது போக குழந்தைங்களை வச்சுட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க. குட்டி குழந்தைங்க 3 வயசு 2 வயசு அந்த மாதிரி குழந்தைங்க தூக்கிட்டு வந்தாங்க. விஜய் சித்து வந்ததும் 2 நிமிஷம் அவங்கள பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. அங்க மொத்த பேர் வந்தது விஜய் சித்துவோட டீமை பார்க்கறதுக்கு மட்டும் தானே தவிர வேற எதுக்குமே வரல. ஸோ இன்னொன்று என்ன தெரியுங்களா, அங்கே ஒரு ஸ்பெஷலு, இதே ப்ரோசோன்ல உள்ளுக்குள்ள அந்தகன் ப்ரொமோஷன்ஸ்க்கு யாரு நம்ம பிரசாந்த் சார் அண்ட் வந்து சிம்ரன் இவங்கெல்லாம் கூட வந்திருந்தாங்க. அவங்கள பார்க்க கூட அங்கே கூட்டம் போல, மொத்த கூட்டமும் இங்கே விஜய் சித்துவை பார்க்க உட்காந்துருக்கு. ஸோ இப்பயே தெரிஞ்சுக்கோங்க விஜய் சித்து எந்த லெவலில் வளர்ந்துருக்காங்க, இதுக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. பிரசாந்த் ஆக்டருக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட விஜய் சித்துவை பார்க்கறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல 3 மணி நேரம் நம்மளோட பொறுமையை சோதிக்க வச்சு விஜய் சித்துவை பார்க்க வச்சிருக்காங்க, நம்மளோட பே பண்ணி. ஆக்டர் பிரசாந்தை பார்க்கற கூட அங்கே யாருமே பே பண்ணலையே. அவங்க ப்ரோஸ் உள்ள போனவங்க எல்லாருமே உள்ள உட்காந்து பார்த்துருந்தாங்க. இங்கே வந்து உட்கார்ந்தவங்க மொத்தமாக விஜய் சித்து நான் பே பண்ணி விஜய் சித்துவை பார்க்க வந்திருக்கேன், அவங்களோட 3 மணி நேரம் கன்வர்சேஷன் போகும், ஜாலியாக டிபேட் மாதிரி பேசிட்டு ஜாலியாக போய்கிட்டு இருக்கும் அப்படின்னு நினைச்சா இங்கே மொக்க எல்லா மொக்க இவங்க கடைசியாக போட்டு ஒரு 20-25 நிமிஷம் இவங்களோட டைம் நல்லா ஸ்பெண்டாக போச்சே தவிர வேற எதுவுமே நடக்கல. இங்கே விஜய் சித்து விலாக் ஸ்கேம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவங்கள சீஃப் கெஸ்டா மட்டும்தான் கூப்பிட்டுருக்காங்க. இந்த விஷயத்தை அவங்க நோட் பண்ணிருக்கணுமா இல்லையா? அவங்க பேமெண்ட் வாங்கிட்டு மட்டும்தான் இங்க வந்திருப்பாங்க. ஒரு நம்மளை பார்க்கறதுக்கு இத்தனை மக்கள் வெயிட் பண்றாங்க, நம்ம ஒரு லெவலுக்கு போயிட்டோம் அப்படின்னா ஒரு பீப்புள்ஸ் 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெயிட் பண்ண வைக்கிறது சரின்னு படுமா? 3 மணி நேரம் கிட்டத்தட்ட 5 o'clock, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 3 o'clockல இருந்து வெளியே வெயிட்டிங், கிட்டத்தட்ட ஒரு 5 hours மேல எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணி இவரை பார்க்கறதுக்கு வெயிட் பண்றாங்க. அப்படிங்கும் போது நம்ம முன்னாடி வரணும் அப்படிங்கிறது இல்லை. அவங்களை தப்பு சொல்லவே முடியாது. ஏன் இவங்க ஒகேஷன்ஸ் முன்னாடியே சொல்லியிருக்கலாம், நீங்க வந்து சீஃப் கெஸ்ட் தான் கடைசியா வந்துருங்க அப்படி. நீங்க முன்னாடியே வந்துட்டு போயிருந்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துல எல்லாரும் கிளம்பி போயிருப்பாங்க. உங்களை பார்த்து அடுத்த செகண்ட் 600-700 போனாலும் பரவாயில்ல. இன்னொன்று என்ன அப்படின்னா பில்டிங்கை சுத்தி, அதாவது ப்ரோசோன்ல நடக்கிற அந்த கான்சர்ட் ஏரியாவை சுத்தி பீப்புள்ஸ் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. பீப்புள்ஸ் நின்று பார்த்துட்டு இருக்காங்க, சும்மா தான் பார்த்துட்டு யாரும் பே பண்ணல. அவங்களுக்கும் பே பண்ணி பார்க்கறவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ரெண்டுமே சேம் தானே. அதே இதை தானே இவங்களும் பண்றாங்க. இவங்க கிட்ட எதுக்காக இந்த பே வாங்கினீங்க? பீப்புளுக்கு பொய்யான ஒரு ப்ரொமோஷனை காட்டி விஜய் சித்துவாக்கு தான் வராங்க, அவங்கள வச்சுதான் எல்லாமே போகுதுங்கிற மாதிரி ப்ரொமோட் பண்ணிட்டு இங்க நேர ஆப்போசிட்டா உங்க கான்செப்டை குப்பை கான்செப்டை ப்ரொமோட் பண்றதுக்கு எப்படி உங்களால் முடியுது? எப்படி இவ்வளோ ஈஸியா வந்து இது விஜய் சித்து பார்த்துருப்பாங்க, இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பட் ஏன் வந்து இதை கண்டுக்கல? இதை பத்தி ஏன் அவங்களோட ஒரு சேனல் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் கூட போடல? அவங்கள டேக் பண்ணி தான் இந்த மொத்த வீடியோவும் போட போறேன். அர்ஷத் கான்லேருந்து அங்கே இருக்க டீம் வந்த விஜய் சித்து வந்த எல்லாத்தையுமே டேக் பண்ணி தான் இந்த வீடியோ போடுறேன். நான் மட்டும் இந்த டென்ஷன் ஆகலை, மொத்த டீமுமே அங்கே இருந்து 2000 பேருக்குமே காண்டு தான், செம கடுப்பு. என்ன கடைசியில் விஜய் சித்து டீம் பார்த்ததுல சந்தோஷம். நான் வந்து பிளாக் ஷீப்லேருந்து ஃபன் பண்ணுறவங்கலேருந்து நான் வந்து விஜய் சித்துவை பார்த்துட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் நான் அவங்களோட ஃபேன் தான். பட் இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. பட் ஃபேனாக நானே என் ஃப்ரெண்ட்ஸும் போயிருந்தோம். அவங்க வந்து கோபத்திலே திட்டிக்கிட்டு இருக்காங்க விஜய் சித்து எங்களை
பட் எனக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நானே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே தப்பு இருக்காது, அக்கேஷன்ஸ் தான் தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற நான் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் எனக்கே மைண்ட் செட் ஆகுது. அந்த லெவலில் தான் இருக்கு. பட் இங்கே வந்து இப்படி ஒரு ஸ்கேம் நடந்திருக்கும் அப்படின்னா என்னால் சுத்தமாக நம்பவே முடியல. அது விஜய் சித்து ஒரு என் ஆஃப் த காரணமாக இருக்காங்க. பட் இதுக்கு ஏதாவது அவங்க சைட்லேருந்து ஒரு ரிப்ளை வந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி நீங்கள் பேமெண்ட் கொடுத்து உங்களை வச்சு ப்ரொமோட் பண்ணுற எந்த கான்செப்ட்டுக்கும் தயவு செஞ்சு இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. விஜய் சித்து விலாக்ஸ் மேலே எனக்கு இருந்த ரெஸ்பெக்டே கொஞ்சம் கம்மியாயிடுச்சு இந்த சுச்சுவேஷனுக்கு அப்புறம். ஸோ இதே ஈஸியாக பீப்புள்ஸை ஏமாற்றிட முடியல, நம்ம ஒரு லெவலுக்கு போயிட்டோம் அப்படின்னா அப்படிங்கிற மாடலில் தான் இவங்களும் இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தாட் இருக்குது. ஸோ இது எந்த தாட் அப்படின்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் என்ன திட்டினாலும் நானும் ஒன் ஆஃப் த ஃபேன் தான். ஸோ நீங்கள் எங்க கூட சேர்ந்து திட்டுற மாதிரி தான் என்னையும். பட் வந்து பீப்புள்ஸை ஈஸியாக எப்படி அடித்தா எப்படி விளம்பரம் பண்ணால் எப்படி பீப்புள்ஸை வந்து டிக்கெட்டை வாங்க வைக்கலாம், எப்படி உள்ளே கொண்டு வரலாம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ நீங்கள் விஜய் சித்து டீம் பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ரிப்ளை பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இதே கான்செப்ட்டுக்கு நம்ம கோயம்புத்தூர்லேருந்து யாராவது வந்திருந்தீங்க அப்படின்னா இதை பற்றி எதாவது என்னோட தாட் மாதிரியே உங்கள் தாட்டும் இருந்துச்சா அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பை கைஸ்.